இன்றைக்கி நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்ததுனால என்ன செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சமோசா செய்ய போகிறோம். சமோசா யார் செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பண்ணிக்கிட்டு இருக்கான் பாருங்கள், அவன் தான் வந்து சமோசா மாஸ்டரு. அவன் ஏன் சமோசா மாஸ்டர்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி அவங்க சமோசா போட்டு கடைக்கெல்லாம் சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதனால் அவனுக்கு எல்லாமே தெரியும். அதனால் அவனையே கூப்பிட்டு நம்ம வந்து சமோசா வந்து போடுறதுக்கு ரெடின்னு சொன்னோம். எல்லாமே பண்ணி கொடுத்துட்டேன். என்னென்ன பண்ணணுமோ அதை எல்லாமே செஞ்சு கொடுத்துட்டு அவனே தான் எல்லாமே பண்ணிக்கிட்டேன். இப்போ சமோசா எப்படி செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, மைதா மாவை எடுத்துக்கிறணும். நம்ம எப்படி பூரிக்கு சப்பாத்திலாம் போடுறோமோ அதே மாதிரி ரெடி பண்ணிக்கிறணும். இப்போ எப்படி போட போகிறோன்னா, நம்ம மைதா மாவே எடுத்து அதை சப்பாத்திக்கு இல்லை பூரிக்கு போடுற மாதிரி நல்லா வந்து தேய்ச்சிடணும். தேய்ச்சிட்டு இந்த மாதிரி வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு வர்ற மாதிரி ஒரு தட்டோ ஒரு இதோ பாத்திரத்தை எடுத்து ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறணும். எடுத்துகிட்டு அதை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அதை எடுத்துகிட்டு என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, லேசாக ஒரு 5 செகண்ட்லேருந்து ஒரு 10 செகண்டு முன்னாடி ஒரு திருப்பு பின்னாடி திருப்பிட்டிங்கன்னா பூரி மாதிரி வந்து வராமல் அது வந்து ஒரு சப்பாத்தி மாதிரி இருக்கும். அது மடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். உள்ளே வந்து மசாலா போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் முன்னாடி ஒரு 5 செகண்ட்லேருந்து 10 செகண்டு பின்னாடி ஒரு 5 செகண்ட் 10 செகண்ட் எடுத்து அப்படியே வந்து காய வச்சிடணும். காய வச்சுன்னா அதில் உள்ள ஈரத்தன்மையெல்லாம் போயிடுச்சுன்னா மசாலாலாம் ஒட்டாது. 2 தடவை திருப்பி போட்டு நம்ம அடுத்தது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, 2ஆக கட் பண்ணிடணும். கட் பண்ணி அதை ரவுண்ட் ஷேப்பில் வந்து உருட்டி அதுக்குள்ளே மசாலா பேக் பண்ணி அதை கம்மு போட்டு ஒட்டுற மாதிரி நம்ம மைதாமாவே தண்ணியில் கலந்துக்கிட்டு ஒட்டினோம்னா அது ஈஸியாக வந்து அது ஒட்டிக்கிறோம். சமோசா வந்து எண்ணெயில் போடும்போது தனியாக பிரியாமல் அது நல்லா அந்த ஷேப்லேயே இருக்கும். சமோசா என்ன ஷேப்பில் இருக்கோ அந்த ஷேப்லேயே இருக்கும். அதனால் நீங்கள் மேக்ஸிமம் இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு நல்லா கட் பண்ணிக்கோங்க. 2ஆக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அப்படியே அதை உருட்ட ஆரம்பிச்சிடலாம். பண்ணுற மாதிரி பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு என்னென்ன தேவையோ, ஒரு சிலர் என்ன போடுவாங்கன்னா உருளைக்கிழங்கு, வெங்காயம், கேரட்டு, அப்புறம் வந்து பட்டாணி எல்லாம் மிக்ஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி நீங்களும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உருளைக்கிழங்கு, வெங்காயம் இதெல்லாம் போட போகிறீங்கன்னா உருளைக்கிழங்கு, கேரட்டு, அப்புறம் வந்து பட்டாணி இதெல்லாம் வந்து நீங்கள் ஊற போட்டு வேக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், வெங்காயத்தை மட்டும் நீங்கள் வந்து எதை பண்ண வேணாம், அதை டேரெக்டாக கட் பண்ணி எடுத்து மசாலாலாம் அப்படியே டேரெக்டாக போட்டு மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு போட்டு நம்ம பேக் பண்ணிடலாம். பண்ணுற மாதிரி பாருங்கள். தனியாக ஒரு கப்பில் வச்சுருப்பேன். அது வந்து மைதா மாவே வந்து மாதிரி ஒட்டுறதுக்கு வேறு எதுவுமே இல்லை. வெறும் மைதா மாவே எடுத்துக்கோங்க. அதுவே நீங்கள் நல்லா கலக்கி வச்சுக்கிட்டிங்கன்னா அது ஈஸியாக இருக்கும் ஒட்டுறதுக்காக. இப்போ பாருங்கள், இப்போலாமே வந்து நம்ம பண்ணியாச்சு. அது தென்னைக்குள்ளே போடும்போது பாருங்கள் பிரியாமல் அப்படியே இருக்கும். அது எதனால அப்படியே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்பு போட்டு ஒட்டுறோம்ல அதனால தான். நீங்கள் மடிக்கிறத பாருங்கள், இந்த ஷேப்பில் தான் மடிக்கணும். நீங்கள் அதிகம் உள்ள மசாலா போட்டிங்கன்னா அதை மடிக்க முடியாது. மடிக்க முடியாமல் போயிடுச்சுன்னா அது எண்ணெய்க்குள்ளே போடும்போது தனியாக வந்து பிரிஞ்சிருச்சுன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா மசாலா தனியாக போயிடும், பூரி மாதிரி அது தனியாக வந்துடும். அதனால் நீங்கள் அளவோடு போடுங்க. அவன் பண்ணுற மாதிரியே பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு, அதில் வந்து அந்த பேஸ்ட்டு மாதிரி இருக்க மைதா மாவை தடவிடணும். அடுத்த ஒரு மடித்து அதுலேயும் பேஸ்ட்டு மாதிரி இருக்க மைதா மாவை தடவிடணும். அப்புறம் உள்ள மசாலா போடணும். மசாலா போட்டு அதுக்கு மேலேயும் தடவிடணும். பட்டரை பாருங்கள், அதே மாதிரி தடவிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா அப்படியே வந்து கம்பு மாதிரி ஒட்டிக்கிறோம். ஒரு 5லேருந்து ஒரு 10 செகண்டு அப்படி காய வச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அது வந்து பிரியாது, நல்லா பேஸ்ட்டு மாதிரி ஒட்டிக்கிறோம். நாங்கள் வந்து மைதா மாவு வந்து 1 கிலோ வாங்கினோம். 1 கிலோ வந்து பல்லாரி வெங்காயம் வாங்கினோம். 1 கிலோ வந்து உருளைக்கிழங்கு வாங்கினோம். இதில் எத்தனை சமோசா வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 40 சமோசா வந்துச்சு. கொஞ்சம் சின்ன சைஸாக போடல, கொஞ்சம் பெரிய சைஸாக தான் போட்டோம். ஏன்னா நம்ம வந்து சேல்ஸ் பண்ண போகிறதில்ல, இவ்வளோ தான் போடணும் இவ்வளோ தான் போடக்கூடாது அப்படின்ற மாதிரி சேல்ஸ் பண்ண போகிறதில்ல, நம்ம சாப்பிட்றதுக்காக தான் போட்டோம். அதனால் வந்து ஒரே அளவாக பெருசாக போட்டு நாங்கள் அதுக்கு தகுந்து மசாலாலாம் நமக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் போட்டு நாங்கள் மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம். இப்போது பார்க்கும்போதே சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே எடுத்து சாப்பிட்டோம், சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனலுக்கு மேலே வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி வேறு என்ன சமையல் பண்ணலாம், இல்லை வேறு என்ன ஸ்நாக்ஸ் எதாவது செய்யலாம்னு சொல்லிட்டு வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதையும் வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்த்துட்டு வீடியோ போடலாம்.